ரவுடி வெள்ளைக்காளி மீது வெடிகுண்டு வீசிய ரவுடி என்கவுண்டர். பெரம்பலூர் பரபரப்பு. கடந்த 24ஆம் தேதி ரவுடி வெள்ளைக்காளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே சென்றபோது தேசிய நெடுஞ்சாலையில் உணவு சாப்பிடுவதற்காக நிறுத்தப்பட்டது. அப்போது பாதுகாப்புக்காக சென்ற போலீசார் மற்றும் ரவுடி வெள்ளைக்காளி ஆகியோர் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது திடீரென 2 கார்களில் அங்கு வந்த மர்மம் கும்பல் போலீசாரின் வாகனம் மீது நாட்டு வெடிகுண்டை வீசியது. இதில் 3 போலீசார் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி, பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன், பாமக அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கண்டன அறிக்கை வெளியிட்டனர். சம்பவ இடத்தை பார்வையிட்ட திருச்சி சரக ஐஜி பாலகிருஷ்ணன், திண்டுக்கல்லிலிருந்து சென்னைக்கு போலீஸ் பாதுகாப்புடன் வெள்ளைக்காளி என்ற குற்றவாளியை அழைத்து சென்று கொண்டிருந்தோம். வாகனங்களில் ஏற்கனவே ஆயுதம் தாங்கிய போலீசார் இருந்தனர். இடையில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மர்ம நபர்கள் வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயன்றனர். அப்போது பாதுகாப்புக்காக இருந்த போலீஸ் உடனடியாக குற்றவாளியை பாதுகாத்தார். போலீஸ் எஸ்கார்ட் எஸ்ஐ உடனடியாக துப்பாக்கியால் குற்றவாளிகளை நோக்கி சுட்டபோது அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். தப்பிச் சென்றவர்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த வெடிகுண்டு வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டதாக ரவுடி அழகுராஜா என்பவரை போலீசார் கைது செய்ததாக சொல்லப்பட்டது. இந்த சூழலில்தான் கைதான அழகுராஜா அவன் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை தேடுவதற்காக வனப்பகுதிக்கு அழைத்து சென்றபோது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது சுடப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அழகுராஜா தாக்கியதில் ஒரு போலீசுக்கு அரிவாள் வெட்டிக்காயம் ஏற்பட்டதாகவும் சொல்கிறார்கள். பிரபல ரவுடி மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட ரவுடி ஒருவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோன்ற உடனடி நியூஸுகளுக்கு லைக் பண்ணிட்டு டுடே தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.